தேவன் ஒளியாய் இருக்கிறார், வெளிச்சம் என்று சொல்கிறார். அப்படினால் என்ன, அது எப்படிப்பட்டதான வெளிச்சம்? When we say God is light, what kind of light is this? அதை நாம் புரிந்து கொள்வதற்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு பத்மோ தீவிலே தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் அங்கே அவர் இருக்கையிலே அவர் ஆவிக்குள்ளாக மாறினார். To understand this light, let us turn to Revelation chapter 1 verse 13, and here Jesus is revealing to John when he was in Patmos. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பின பிறகு எழும்பி அவர் எப்படியாக அவர் இருக்கிறார்? After Jesus Christ died and rose up again, how is he today? 13வது வசனம் Verse 13. அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். And in the midst of the 7 candlesticks, one like unto the Son of Man, clothed with a garment down to the foot, and girt about with paps with a golden girdle. அப்படியானால் இயேசு கிறிஸ்து, அதாவது தேவன் எப்படிப்பட்ட இடத்தில் இருக்கிறார் பாருங்க. 7 குத்துவிளக்குகளின் மத்தியில், குத்துவிளக்கு என்றால் வெளிச்சத்தை குறிக்கிறது. குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை நான் கண்டேன். And how is he in the midst of the 7 candlesticks? When you say candlestick, there is light in it, and he saw one like unto the Son of Man, clothed with a garment down to the foot. ஏனெனில் நான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ளதான வசனங்களை வாசிக்கும் பொழுது நான் மனதிலே நினைத்தது, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இந்த யோவானுக்கு பரம தரிசனத்தை தேவன் அவருக்கு தந்தார். And when I read through this revelation, I imagine what a great privilege it is for John that God gave him a heavenly vision like this. மனிதர்களை விட்டு தனிமைப்பட்டிருந்த போதிலும் தேவன் அவருக்கு பரம தரிசனத்தை தந்தார். Even when he was separated from men, God gave him this heavenly vision. அடுத்ததாக 14ஆம் வசனம் சொல்கிறது, அவர் எப்படியாக இருந்தார் விவரிக்கப்பட்டுள்ளது. அவருடைய சிரசும் அவருடைய மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல இருந்தது. And verse 14 is describing him. His head and his hairs were white like wool, as white as snow. His eyes were as a flame of fire, and his feet like unto fine brass. அவருடைய சிரசு என்று சொல்லும்போது அவருடைய தலை பஞ்சை போல வெண்மையும் உறைந்த மழையை போல வெண்மையாய் இருந்தது. His head and his hairs were white like wool, as white as snow. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. And his eyes were as a flame of fire. அப்போஸ்தலன் யோவான் தான் எப்படி பார்த்தாரோ அதை அப்படியே எழுதி இருக்கிறார். Apostle John wrote as he saw it. அவர் அடுத்ததாக அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. And his feet like unto fine brass, as if they burnt in a furnace. வெண்கலம் நெருப்பு போல இருக்கும் என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு பிரகாசமாக இருக்கும். அதை போல அவருடைய பாதங்கள் பிரகாசமான வெண்கலம், பிரகாசம், கால்கள் பிரகாசமாக இருந்தது. And his feet was like fine brass, and how it was in a furnace, how bright it would be, it was like that. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. And his voice as the sound of many waters. அவருடைய சத்தம் ஒரு அமைதலான சத்தம் அல்ல, மிக பெரியதான ஒரு பெருவெள்ளம் எப்படி இறையுமோ அப்படிப்பட்டதான ஒரு இரைச்சலின் சத்தத்தை யோவான் கண்டார். அந்த தரிசனத்திலே அவர் கேட்டார். And in the vision John heard the sound of Jesus, which was not silent, but it was like voice as the sound of many waters. அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம் 16வது வசனம், தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். And verse 16, and he had in his right hand 7 stars. அவருடைய கரத்திலே 7 நட்சத்திரங்கள் இருந்தது. And his right hand was 7 stars. நட்சத்திரம் என்றால் அதுவும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதுதான். And when you say stars, they also give the light. எந்த விதமான இருளும் இல்லை, எல்லாம் பிரகாசமாய் இருக்கிறது. There is no darkness at all in him, everything was bright. அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. And out of his mouth went a sharp 2-edged sword. அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. And out of his mouth went a sharp 2-edged sword. அப்படியானால் கர்த்தருடைய வசனம் அவளுடைய வாயிலிருந்து வந்ததெல்லாம் கர்த்தருடைய வசனம் மாத்திரம், வார்த்தை மாத்திரமே வெளியில வருகிறது அவர் கேட்டார். And he heard only the word of God coming out of his mouth. அவருடைய முகம், நாம் தலையை பார்த்தோம், அடுத்து காலை பார்த்தோம், அவருடைய முகம் எவ்வாறு இருந்தது? We saw his head and his feet. How was his face? அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. And his countenance was as the sun shineth in his strength. அதாவது சாதாரணமான சூரியனுடைய பிரகாசம் அல்ல. ஏன்னா மாலை வேளையிலே சூரியனுடைய பிரகாசம் மங்கலாக இருக்கும், காலையிலே சற்று குறைவாக இருக்கும். ஆனால் மதியான வேளையிலே அந்த சூரியன் தன் முழு வல்லமையோடு கூட பிரகாசிக்கும். அப்படிப்பட்டதான ஒரு வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனுடைய பார்க்க முடியவில்லை, அப்படிப்பட்டதான பிரகாசமாக இயேசு கிறிஸ்துவினுடைய முகம்
காணப்பட்டது. In the evening the sun might shine little lower as in the morning, but at noon how bright it is. His countenance was as the sun shining in his strength. 17வது வசனத்திலே வாசிக்கிறோம், நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் நான் விழுந்தேன். Verse 17, and when I saw him I fell at his feet as dead. நான் அவரை பார்த்தபோது இப்படிப்பட்டதான பிரகாசம் ஒளியாயிருக்கிறதான தேவனை பூமியில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து யோவானுக்கு தன்னை யார் என்பதை வெளிப்படுத்தினார். And when Jesus was in this world, Jesus revealed himself to John in this earth. ஆனால் இந்த இடத்திலே பார்க்கிறோம், அவர் தரிசனத்திலே பிரகாசமான அதாவது மரித்து உயிரோடு எழுந்த தேவனை அவர் உண்மையாகவே அவர் பார்த்தார். And here what we see is in his vision he really saw the Jesus who was risen again. அவரை பார்த்த பொழுது அந்த பிரகாசம் அவருடைய மகிமையினுடைய அந்த சாயலை அவர் பார்த்தபோது செத்தவனை போல நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் நான் விழுந்தேன். When he saw Jesus in his glory, John fell at his feet as one who is dead. இப்போ உங்களுக்கு புரியுதா? தேவன் என்றால் சாதாரணமான நாம் நினைக்கிறதை போல நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் தேவன் என்றால் ஏதோ முழங்கால் படிட்டு ஆண்டவரே எனக்கு இதை தாரும், ஆண்டவரே எனக்கு அதை தாரும், எனக்கு இதை தாரும், ஏதோ ஆண்டவர் என்றால் தொடர்ந்து நம்ம அவரிடத்துல கேட்டு கொடுப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு நபர் என்று தான் நாம் எண்ணிக்கொள்கிறோம். We think that God is as if a person to whom we kneel down and keep asking these things and he keeps giving and he is a giver. That's how we look at him. ஏனா ஒரு businessman என்ன கேட்பாங்க, ஆண்டவரே என் business வளரணும். A businessman would ask, Lord, my business should increase. ஒரு திருமணமாகாதவங்க என்ன கேட்பாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை வேண்டும். And an unmarried person would ask, Lord, I need a good life partner. ஒரு ஸ்டூடண்ட் என்ன கேட்பாங்க, ஆண்டவரே நான் நன்றாக நல்ல grades வாங்க வேண்டும். A student would ask, Lord, I need a good grade. ஆகவே இதெல்லாம் நம்ம ஆண்டவரிடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறோம். All these things we keep asking God. அவர் எப்படிப்பட்டவர்? But how is he? ஏனெனில் அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் தான் நீங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய செலுத்த வேண்டியதான அந்த கனத்தை நீங்கள் செலுத்துவீர்கள். Only when you know who he is, then you would honor him in the way he should be. அவரை கண்டபோது அப்போஸ்தலனாகிய யோவான் அவரை கண்டபோது நான் செத்தவனை போல அவருடைய பாதத்திலே நான் விழுந்தேன் என்று சொல்லுகிறார். Apostle John is saying, when I saw him I fell at his feet as dead. அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். And he laid his right hand upon me saying unto me, fear not, I am the first and the last. அப்பொழுது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார், தான் யார் என்பதை சொல்கிறார். Then the Lord is revealing himself who he is. நான் முந்தினவர், I am the first, பிந்தினவர், I am the last. உயிர் உள்ளவராய் இருக்கிறேன். I am he that liveth. இன்றைக்கு ஆண்டவர் உயிர் உள்ளவராக இருக்கிறார். Today God is alive. அவர் உயிர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். He is alive. ஆகவே அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவ வார்த்தைகள். So his words are words of life. அவருடைய வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் மாத்திரமல்ல, அவர் கொடுக்கிறதான கற்பனைகளும் ஜீவனுள்ள கற்பனைகள். Not only the promises, his commandments are of life giving. அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடப்பதினாலே நமக்குள்ளாக ஜீவன் வருகிறது. And when we are hearing his word and obedient to that word, life enters into us. ஏனெனில் சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் கர்த்தருடைய கற்பனைகளா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். And when we say commandments, we don't look at it, we say, oh, I need the blessing of God. தேவன் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டும். God means I need the blessing of God. தேவன் என்னை குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். God has to bless my family. பிள்ளைகளை ஆசீர்வதிக்க God வேண்டும். has to bless my children. இதெல்லாம் நம்ம கேட்கிறோம். All these things we ask. ஆனால் தேவனுடைய கற்பனைகளை நாம் கவனிக்க வேண்டும். But we have to observe the commandments of God. தேவனுடைய கற்பனைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய லாபத்துக்கு என்று கொடுக்கப்பட்டவைகள். All the commandments are given for our profit. நமக்கு அது பிரயோஜனத்தை உண்டு பண்ணும்படியாக தான் கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The commandments are given that it might be profitable to us. ஏனெனில் கற்பனைகள் என்று சொல்லும்போது சிலருக்கு அது விருப்பம் இல்லை. கற்பனைகள் அது இது எனக்கு முடியாது, அது எனக்கு முடியாது என்று சொல்லி கற்பனைகளை ஒதுக்கி விடுகிறார்கள். When we say commandments, they say, oh, I don't like this, I don't like this, and they neglect those commandments. கற்பனைகளை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வாஞ்சித்து அவைகளை கீழ்ப்படிகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமையும் அவருடைய ஜீவனும் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படும். In how much measure you desire the commandments of God and keep it, the life and the power of God will manifest in your life.